டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? மளிகை கடைக்கு போகணும், ரேஷன் கடைக்கு போகணும், வீட்டில் பொருள் இல்லாமல் கிடக்கு, நீங்கள் பாட்டு கிளம்புறேன்றீங்க. இந்த வேலையெல்லாம் யார் பாப்பா? ஏய், எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நான் லேட்டாக போனால் அந்த மேனேஜர் கத்துவாண்டி. நீயே போய் வாங்கிக்க, வீட்டில் சும்மா தானே இருக்க. டைம் ஆச்சு, நான் வரேன். மாமா இங்கே வாங்க. என்னம்மா? மாமா ரேஷன் கடைக்கு போகணும், மார்க்கெட்டுக்கு போகணும், மளிகை சாமான்லாம் வாங்கணும். நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு. சும்மா வெட்டியாக தானே இருக்கீங்க, இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேம்மா. நான் ம் கொஞ்சம் விறகு இருக்குது, எடுத்து அடிக்கிட்டு போயிட்டு வந்தேன். ம் சரியா? ம். ஹலோ, என்னடி எப்படி இருக்க? ம் இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. ஏன் அப்படி சொல்ற இருக்கேன்னு? ஆமாண்டி, இங்கே எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? ம் உங்க வீட்டுக்காரு? அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அவர் எந்த வேலையும் பார்க்க மாட்டாருடி, எல்லாமே நான் உங்க தான். மாமனாரு? அவர்கிட்ட என் மாமனார் கிட்ட தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ, சரிடி, நீ ஃப்ரீயா இருந்தா ஒரு நாள் வீட்டு பக்கம் வந்துட்டு போ. ம் கண்டிப்பா வரேன். ம் சரிடி, வைக்கிறேண்ணா. ம். மாமா மல்லித்தூள் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? சரிம்மா, வாங்கிட்டு வரேம்மா. மாமா ஒரு பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாங்க மாமா. சரிம்மா. மாமா கடையில மிக்ஸி சரி பண்ண கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா. ம் மருமலா, வரேங்க மாமா. எல்லா பொருளும் இருக்குமா? அதில் எல்லாம் வாங்கிட்டீங்கல்ல? எல்லாம் இருக்குமா? என்னங்க மாமா கடைக்கு போனீங்க, 2-3 பொருளெல்லாம் மறந்துட்டு வந்துட்டீங்க. அப்படியாம்மா? என்னென்ன பொருளுமா? எண்ணெய், பருப்பு, மாவு இதெல்லாம் விட்டுருச்சு மாமா. நான் தான் உங்ககிட்ட சொல்லி விட்டல. என்னங்க மாமா நீங்க எப்படி இருக்கீங்க? சாரிம்மா, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. எல்லா பொருளும் திரும்ப வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சாயங்காலம் போனா போதும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் எப்பெல்லாம் சொல்றேனோ அப்ப மட்டும் கடைக்கு காலையிலேயே சாயந்தரமும் போயிட்டு வாங்க, அது போதும். சரிம்மா, நீ சொல்ற மாதிரி செய்யறேம்மா. ஏய், என்ன நீ எங்கள் அப்பாவை ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்க? வயசானவர், அவரே முடியாதவர்.
ஏதோ பென்ஷன் பணம் வருது, அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவர் வாட்டுக்கு இருக்காரு. இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு அலைய விடுற. இல்லைங்க, உங்களை சொன்னால் நீங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. ஏதோ அவர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக அவர் ஓயாமல் கடைக்கு அனுப்பிட்டே இருப்பியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன காலையிலையும் சாயங்காலம் மட்டும் கடைக்கு போங்கன்ற? ஏன்? அதான் ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை. டாக்டரு அவருக்கு ப்ரெஷரு சுகரு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால காலையிலேயும் சாயந்தரமும் வாக்கிங் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் எந்த வேலையும் பார்க்க மாட்டாரு, வீட்டிலேயே தான் சும்மா இருக்காரு. நான் அதனால தான் காலையிலேயும் சாயந்தரமும் வாக்கிங் போகிறதுக்காக தான் கடைக்கு அனுப்புகிறேன். இதே மாதிரி தாங்க எங்கள் அப்பாவுக்கும் இருந்தது. ஆனால் அவர் என்னால் காப்பாற்ற முடியல. இப்போ இருக்கிறது இவர் மட்டும்தான். இவரையாவது நான் காப்பாற்றலாந்தாங்க நான் காலையிலேயும் சாயந்தரமும் வாக்கிங் போக சொல்லியிருக்கேன். கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். அப்பா சுகர் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அவரை நீ வாக்கிங் போக வச்சிருக்க பார்த்தியா? அங்கே நிற்கிற. சரி, சாப்பிட்டியா? இல்லைங்க, இனிமேல் தான். நீங்கள் வந்த பிறகு சாப்பிட்டுக்கலாம். இரு, நான் போய் சாப்பாடு எடுத்து இல்லைங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேங்க. நான் எடுத்து வரேன், இரு. என்ன அவர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க மாமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நேற்று நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களா, அதை கேட்டம்மா. மருமகளை என்னுடைய நல்லதுக்காக தான் நீ சொல்லியிருக்க. டெய்லியும் எக்ஸசைஸ் வாக்கிங்கு டெய்லியுமே பண்ணுவோம்மா. எனக்கு டெய்லியும் வந்து கடைக்கு அனுப்பிச்சி விடுது என்னுடைய நல்லதுக்காக தான்றது எனக்கு தெரியலம்மா. நீங்கள் சொன்னது ரொம்ப நன்றிம்மா. சரிங்க மாமா, நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுருங்க. அப்புறம் பால் பாக்கெட் வாங்கிட்டு சாயந்தரம் ஒரு ரவுண்ட் வந்துருங்க. சரிம்மா. சரி சரி.